தேவி பார்த்தா தாத்தா மாதிரி இல்ல? ஹலோ தேவி, குட் மார்னிங். நீங்க எப்படி? பாட்டி குழந்தையா இருக்கும் போதே எனக்கு தெரியும். நான் குழந்தையா இருக்கும் போதே பாட்டிக்கு தெரியும். பை தி பை, கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஹாப்பி பர்த்டே. யாருக்கு பர்த்டே? உங்களுக்கு தான். உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு இன்னைக்கு தான் பர்த்டே. சோ எனக்கு என்னைக்கெல்லாம் பர்த்டே வருதோ அன்னைக்கெல்லாம் உங்களுக்கும் பர்த்டே வந்து ஆகணும். என்ன கப்சா கணக்கு இது? கடவுள் போட்ட கணக்கு தேவி. இதெல்லாம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. ஐ மீன் தி பர்த்டேஸ். many happy returns of the day. இப்ப இத என்கிட்ட கொடுத்து ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. ஹவுஸ் தட்? Thank you. என்னம்மா இது இப்படி அலட்சியப்படுத்துறீங்க? நம்ம தாத்தாவுக்கு தெரிஞ்ச புள்ளமா? ஆமா, என்னோட தாத்தா மட்டும் இல்ல பாட்டி. இந்த ஊர்ல எந்தெந்த அழகான பொண்ணுங்களோட தாத்தா இருக்காங்களோ அத்தனை பேரும் இந்த பேரனுக்கு தெரியும். இனிமே எங்க மோப்பம் பிடிச்சு வந்துச்சு நேரா தாத்தா கிட்டே அனுப்பிடுவாமா. என்னப்பா இது படபடன்னு வெடிக்கிறா? ஒண்ணும் இல்ல, முதல்ல ஒரு படபடா, அப்புறம் ஒரு குழுகுழு, ஒரு சீரல், ஒரு சேரல், இதெல்லாம் எங்களுக்குள்ள சகஜமாயிடுச்சு. நான்சென்ஸ். என்ன மிஸ்டர் சகஜம்? பாத்தீங்களா, கோவம் வந்தா கூட உதட்டோரத்துல ஒரு புன்சிரிப்பு இருக்குது பாருங்க. இத பார்த்துதான் கிளியோபட்ரா கிட்ட சீசர் வாங்கினா. இப்ப நான் வந்து தேவி கிட்ட பர்த்டே பிரசன்ட் கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன்னு சொன்னேன். இத பாருங்க மிஸ்டர், இந்த மாதிரி பாலிஷ் பேச்செல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல ஓரமா ஒதுங்கி இருக்குதுங்களே, அதுங்க கிட்ட வச்சுக்கங்க, என்கிட்ட வேண்டாம். ஷட் அப். என்கிட்ட வேண்டாம்னு சொன்ன யூ கேன் கோ. பாத்து பாட்டி, ஒண்ணு இல்ல, அதாவது உங்களுக்கு எதுக்கெல்லாம் என்கிட்ட அன்பா பேசினா நீங்க தப்பா நினைச்சுப்பீங்களோ நினைச்சுதான் அவ அப்படி அல்சேஷனா கொலைச்சிட்டா. அதெல்லாம் தாத்தா என்கிட்ட எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு. பெண்கள் எண்ணெயா கொதிக்கும் பொழுது நீ அப்பளமா பணிஞ்சிடறான்னு சொல்லியிருக்காரு. அதான் நான் அப்பளமாயிட்டேன். சரி, அதை விடுங்க. இன்னைக்கு ஏதாவது பார்ட்டி டின்னர் ஏதாவது இருக்கா வீட்டுல? எதுக்கு பார்ட்டிப்பா? நல்லா இருக்கு. ஆமா, அசிங்கம். சரி, அப்ப சாயங்காலம் தேவி என்ன பண்ணும் பாப்போம்? தேவி சாயங்காலம் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போவா. நம்ம காமாட்சி இது நானும் காமாட்சியை தான் வழிபடுறது வழக்கம். எந்த காமாட்சி? காஞ்சி காமாட்சியா? இல்ல, நம்ம வீட்டு பக்கத்துலயே இருக்கே அந்த கோயில். லோக்கல் காமாட்சி. அது போதும். நான் வரட்டுமா? இருந்துட்டு போப்பா, அவ அண்ணன் இப்ப வந்துருவான். ஒருவர. சரி, அப்ப நான் வரேன். வணக்கம். தினசரி கிடைத்திட வரம் கொடம்மா. தேவி ஸ்ரீதேவி உன் திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடம்மா. பாவி அப்பாவி உன் தரிசனம் தினசரி கிடைத்திட வரம் கொடம்மா. கையில் மணியை தினமும் பிடித்தே ஆட்டும் பக்தனம்மா. சூடம் ஏத்தி மேலும் கீழும் காட்டும் பித்தனம்மா. தேவி ஸ்ரீதேவி உன் திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடம்மா. பாவி அப்பாவி உன் தரிசனம் தினசரி கிடைத்திட வரம் கொடம்மா.
வேண்டுமே. எடத்த கொடுத்தா மடத்த புடிப்பே எனக்கா தெரியாது. வரத்த கொடுத்தா சிவனே தவினக்கா புரியாது. தேவி ஸ்ரீதேவி உன் திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடம்மா. பாவி அப்பாவி உன் தரிசனம் தினசரி கிடைத்திட வரம் கொடம்மா. கண்ணில் நடமாடும் சிவகாமியே, அன்பின் உருவான அபிராமியே, காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி எனக்கு நீதானம்மா. சுத்தி வரலாம் ஊர் போய் சேராது. இந்த மோகம் ஒரு தலராகம் மயக்கம் தீராது. தேவி ஸ்ரீதேவி உன் திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடம்மா. பாவி அப்பாவி உன் தரிசனம் தினசரி கிடைத்திட வரம் கொடம்மா. श्रीदेवी अमृतोभूता कमलचंद्र शोभना विष्णुपत्रि वैष्णवी सा वरारोहाचारंगिनी हरिप्रिया देवदेवी महालक्ष्मी स सुंदरी. ஹாய் தேவி. ஹலோ. தேவி, உன் பர்த்டேக்காக நான் ஆசைய பொக்கே எல்லாம் கொண்டு வந்தேன். ஆனா என்ன நீ இன்சல்ட் பண்ணிட்ட. அதை கூட நான் ரொம்ப ஈஸியா எடுத்துட்டேன். என்ன காரணம் தெரியுமா? ஒரு சிற்பி ஒரு சிலைய ஒளியால செதுக்குறான்னா அது அவனுக்கு அந்த சிலை மேல இருக்கிற ஆத்திரம் இல்ல, அது மேல இருக்கிற அக்கறை, ஆசை. அதனால நான் உன் ஆத்திரத்தை கூட ஆசையா எடுத்துக்கிறேன். நீ எங்க போனாலும் நான் உன்னையே சுத்தி சுத்தி வரேனே, அதுக்கு என்ன காரணம்? எனக்கு வேற பெண்ணே கிடைக்க மாட்டாள. பலதையும் தேடுறவன் பிச்சைக்காரன், உன்னையே தேடுறவன் பக்தன். ஐ மீன் உன்னையே. ஸ்வீட் எடுத்துக்க பிரதாப். இரு காஃபி கொண்டு வரேன். ஆமா சங்கர், என்ன ஸ்வீட் எல்லாம்? என்ன விசேஷம்? நேத்திக்கு தேவியோட பிறந்த நாள், நீதான் வல்லியே. ஐயோ ஐம் சாரி. அதான் எப்பவும் போல தேவி என்ன வெல்கம் பண்ணாம கோவமா இருக்காளா? தேவி இத பாரு, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் ஜாப்ல ஊர் சுத்துறதுதான் வேலை. அதுல ஒண்ணு மறந்துட்டேன். நான் உங்களை மறந்தேனா? பிரதாப் வரலனாலும் அவருக்காக ஸ்வீட் எடுத்து வைங்கன்னு பாட்டி கிட்ட மறக்காம சொன்னேன்ல. எக்ஸ்கியூஸ் தான் கேட்டேனே, அப்புறம் என்ன? நோ எக்ஸ்கியூஸ். யாரா இருந்தாலும் தப்பு பண்ணா நான் தாங்க மாட்டேன், அவ்வளவுதான். தேவி தேவி பாத்தியாடா சங்கர், அவளைத்தான் நான் சின்ன குழந்தையில பாத்துட்டு இருக்கேன். அவளா தப்பு பண்ண மாட்டா, தப்பு பண்றத விட மாட்டா. பிரதாப், பை த பை, ராஜான்னு ஒருத்தர் இருக்கானே, அதான்ப்பா ராவ்பூதர் ஃபேமிலி உன் ஃப்ரெண்டு. ஆமா, அவனுக்கு அவன் தேவி பின்னாடியே சுத்திட்டு இருக்கானா. நேத்து கூட இன்விடேஷன்லாம் பர்த்டேக்கு வந்திருக்கான். பெருசா பொக்கே ஒன்று பிரசன்ட் பண்ணிருக்கான். ஐ டோன்ட் லைக் ஆல் தீஸ் திங்ஸ். அவன் ஒரு ஜாலி டைப் சங்கர். அவனுக்கு ஜாலியா இருக்கலாம்ப்பா, ஆனா நம்ம பத்தி 4 பேர் கேலியா பேசிட கூடாது இல்லையா? இத பாரு, அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்ற, இந்த மாதிரி பின்னாடி சுத்துற வேலையெல்லாம் வேண்டாம்னு கண்டிச்சு சொல்லு. நான் வரேன். எங்க புறப்பட்டேன்? புதுசா சீஃப் டாக்டர் இன்னைக்கு சார்ஜ் எடுக்கிறாரு. ஹாஸ்பிடல் சீக்கிரம் போகணும். பட்டுமா? இந்த மாதிரி பின்னாடி சுத்துற வேலையெல்லாம் வேண்டாம்னு கண்டிச்சு சொல்லு. நானா எப்படி ராஜா கிட்ட சொல்றது? யாரையாவது விட்டுதான் சொல்ல சொல்லணும். இதுக்கு நான் தான் கிடைச்சனா? என்னால முடியாது, நிச்சயமா முடியாது.
இத நீங்க தான் ராஜா கிட்ட சொல்லணும். ப்ளீஸ் பேபிமா. அம்மா என்ன எக்ஸ்ட்ரா? ஒரு மரியாதை தான். மரியாதையில வயசு ஏறுதுல்ல? ஓகே பேபி. கரெக்ட். ஆஸ் a ஃப்ரெண்ட் நான் ராஜாக்கு அட்வைஸ் பண்ணா நான் பொறாமையில பேசுறேன்னு அவன் நினைப்பான். இந்த விஷயத்த ராஜா கிட்ட போய் சொல்றதுல எனக்கு சந்தோஷம்தான். பட் நான் போய் சொன்னா இவளை நம்ம ஒதுக்குறோமே, அதனால இந்த பேபிக்கு ஓர வஞ்சனைன்னு ராஜா நினைக்க மாட்டானா? நிச்சயமா நினைக்க மாட்டான். வஞ்சனையை நினைக்கிற வயசா இது? என்னது? வாழ்த்துற வயசுன்னு சொல்றேன். எப்படியோ என் பாரத்தை நீங்க ஏத்துக்கணும் பேபி. இந்த எல்லோ ட்ரெஸ்ல சும்மா ஓஹோன்னு இருக்கீங்க. சம்திங் லைக் an angel. ஒரு தேவதை போய் சொன்னா எப்படி? தேவையில்லாம நான் போய் சொன்னா எப்படி? உங்க அபிப்பிராயம் என்ன? ஸ்வீட் பிரதாப், நானே ராஜா போய் பாக்குறேன். நானே இதை தடுக்கிறேன். ராஜா அட்ரஸ்? பேபியா? வாங்க. ஹலோ ராஜா, எப்படி இருக்க? இருக்கேன். எங்க எவ்வளவு தூரம்? சொல்றேன். நான் இப்ப நேரா எங்க இருந்து வரேன் தெரியுமா? கெட்டப்ப பார்த்தா மேக்கப் ரூம்ல இருந்து வர மாதிரி இருக்குது. அதான் இல்ல, நேரா தேவி கிட்ட இருந்து வர்றேன். இந்த சீட் ஒண்ணு உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? இங்க உட்காரீங்களா? இங்க உட்காரீங்களா? ஓகே. எப்படி வந்தீங்க? டாக்ஸில. ஐயோ கலப்பா இருப்பீங்களா? பாய் பாய், என்ன நீங்க உட்காரு. என்னங்க ஃப்ரிட்ஜ்ல என்னென்ன ஜூஸ் இருக்கோ எல்லாத்தையும் போட்டு கலந்து காக்டெயில வேணா பிடிக்காதா? சரி, ஒரு ஆப்பிள் ஜூஸ் பெரிய கிளாஸ்ல கோல்டா சீக்கிரம் அந்த டேபிள்ல எடுத்து வை. இவங்களுக்காக சீக்கிரம் ஓடு. சரிங்க, நிக்காத ஓடு. அடே அப்பா, தேவி கிட்ட இருந்து வர்றேன்னு சொன்னதுக்கே எவ்வளவுன்னா, தேவியே இப்ப இங்க வந்து வரல, வந்துட்டா இந்த இடத்தை அப்படியே பக்கிங்ஹாம் பேலஸ் மாதிரி மாத்திருவேன். லண்டன்ல ஏதோ டயானாவுக்கு கல்யாணம் நடந்ததுன்னு சொன்னாங்களே, உலகமே பார்க்காத பெரிய கல்யாணம்னு, அதெல்லாம் எந்த மூலைன்னு சொல்ற அளவுக்கு ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்றதுதான் என் வேலை. ஒண்ணு சொல்றேன். சொல்லு ராஜா. தேவி பெட்ல படுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, நானும் கூட படுத்துறேன். என்ன பண்ணி? என்னங்க, தேவி உடம்பு முடியாம பெட்ல படுத்துட்டானா நானும் மனசு ஒடிஞ்சு பெட்ல படுத்துருவேன்னு சொன்னேன். இப்ப அங்க வந்து யமன் பாசக்கயிறு வீசுறான்னு வச்சுங்க, கப்புரு பாஞ்சு பாசக்கயிறு பிடிச்சிட்டு, அப்பா உனக்கு உயிர் தானே வேணும், தேவியை விட்டுடு, என்ன எடுத்துக்கோ வந்துவேன். என் ஆயுசு கம்ப்ளீட்டா தேவி கணக்குல எழுதிரியான்னு. சார், ஜூஸ் ரெடி சார். வாங்க. அதெல்லாம் சரி, தேவிக்காக உன் உயிரையே கொடுக்கறேன்னு சொல்றியே, அதனால உனக்கு என்ன லாபம்? சரி, தேவிக்காக ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்தேன்னா சும்மா ஞாபகார்த்தமா அவ கழுத்துல நெக்லஸா தூங்குவேன். அதே என் உயிரை கொடுத்தேன்னா வாழ்நாள் பூரா அவ மனசுலயே இருப்பேன். உட்காரு. ராஜா, உன்கிட்ட என் கணக்கு தோத்து போச்சு. ஏன்? உனக்கு அட்வைஸ் பண்றதுக்காக வந்தவ உன்கிட்டயே உண்மை காதல்லாம் என்னங்கிற அட்வைஸ் தெரிஞ்சுக்கிட்டேன். ஜூஸ் சாப்பிடு. தேவி மேல உனக்கு இவ்வளவு ஆசையா? இனிமே நீ அவளை கண்டினியூஸா மீட் பண்ணணும். ஆனா ஒண்ணு, அவங்க அண்ணன் கண்ணுல படாம நீ அவளை அப்ரோச் பண்ணணும். சரி, ஆனா அவ சைடுல இருந்து ரியாக்ஷனே இல்லையே. இருக்குப்பா, மனசுக்குள்ளேயே இருக்கு. இருக்குன்னா காட்ட மாட்டேங்கிறாளே. நீ காட்ட வைக்கணும். ஒரு பொண்ணு கொஞ்சம் பிகு பண்ணான்னா அவ ரொம்ப சாஃப்ட்னு அர்த்தம். எப்படி? பலாப்பழம் எப்படி இருக்கும்? வெளிய முள்ளு உள்ள ஸ்வீட். சொல்லுங்க. சேம் கதை தான் தேவியோட இதுவும். ஒரு அடம் பிடிக்கிற பொண்ணை வழிக்கு கொண்டு வரணும்னா நீ இன்னொரு பொண்ணை லவ் பண்ணணும். உங்களையா? ஐயோ அக்கா, என்னங்க அது? குறும்பு என்ன இல்லப்பா, வேற ஒரு பொண்ணை லவ் பண்ற மாதிரி நடிக்கணும். நடிச்சீன்னா அந்த பொண்ணு மேல தேவிக்கு பொறாம வரும், உன் மேல ஆத்திரமும், அதே நேரம் ஆசையும் அதிகமாகும். அடக்கி வச்சிருக்கிற அவ காதல் மனசை விட்டு சீறி கிளம்பும். காதல் சீருமா? கண்டிப்பா சீரும். அப்போ எனக்கு உடனே ஒரு பொண்ணை காதலிச்சாகணுமே, எங்க கிடப்பா? கைவசம் இருக்கா? என் சிநேகிதி ஒருத்தி. ஐயோ, சிநேகிதின்னா இதுக்கெல்லாம் சம்மதிப்பாங்களா? சம்மதிக்கிறதும் சம்பாதிக்கிறதும் தான் அவ தொழிலா போயிடுச்சு. ஒரு காலத்துல ஏர் ஹோஸ்டஸா விமானத்துல பறந்தா, இப்போ அவமானத்துல பறக்குற. அடிக்கடி வர்ற பணக்கார பேசஞ்சர் ஒருத்தன் இவ அழக ரசிச்சான். இவ பாவம் அவனை ரசிச்சா. வேலையை விட்டுட்டு மாலையை மாத்திக்கலாம்னு அவன் கூட போனா. அப்புறம் என்ன, ஆசை முடிஞ்ச உடனே பேசஞ்சர் டாட்டா சொல்லிட்டு போயிட்டான். வேதனையில சில பேர் விஷத்தை குடிச்சிடுறாங்க, சில பேர் வாழ்க்கையை விஷமாக்கிக்கிறாங்க. என் ஃப்ரெண்ட் ராதா தன் லைஃப விஷமாக்கிக்கிட்டு தன்னையே வியாபார பொருளாக்கிக்கிட்ட. ஒரு சோகமான கதையை சொல்லிட்டு அவங்களையே என் காதலியா நடிக்க வைக்கிறேன்னு சொல்றீங்களே. அவ வியாபாரமும் நடக்கட்டும், உன் விவகாரமும் முடியட்டும்.
எனக்கு பர்த்டேன்னு சொல்லி நான் ஒரு பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்றேன். தேவியை அவங்க ஃபேமிலியோட அங்க வரவழைக்கிறேன். என் ஃப்ரெண்டையும் உன் காதலியா நடிக்க வைக்கிறேன். ஓகே? பேபி எனக்கா நீங்க இவ்வளவு இந்த பாரு, 2 உடலை சேர்த்து வைக்கிறது தான் தப்பு. நான் 2 மனசைத்தானே சேர்த்து வைக்கிறேன். ராஜா, உன் காதலை நான் சக்சஸ் பண்ணி வைக்கிறேன்ப்பா. ஆனா ராதாவுக்கு நடந்த மாதிரி நீ தேவியை என்னைக்குமே கைவிட்டுட கூடாது. பேபி நான் விளையாட்டு பிள்ளைதான். ஆனா கண்டிப்பா ஒரு பொண்ணோட வாழ்க்கையோட விளையாட மாட்டேன். சத்தியமா சொல்றேன், நான் பேபியை கல்யாணம்